ஹாய், நான் தான் யசோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். எப்போவுமே நாங்கள் தான் பீச்சுக்கு போவோம் நைட் டைமில். அன்றைக்கி அம்மாவும் இருந்தாங்களா வீட்டில், அதுக்காக சரி எல்லாருமே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அதுவுமே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து அவங்க பாப்பா பர்த்டேக்கு ட்ரீட் தரேன்னு சொல்லியிருந்தான். பசங்க வந்து கேட்டுனே இருந்தாங்க, எப்போ மாமா போகலாம் எப்போ மாமா போகலான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி கிளம்பி பீச்சுக்கு தான் வந்தோம். சரி ஃபஸ்ட்டு பீச்சு போயிட்டு அம்மாவும் வந்திருந்தாங்க இல்லைங்களா, அதுக்காக வந்து தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு தண்ணிக்கு தான் போயிட்டு இருக்கோம். பீச் தண்ணிக்கிட்ட போகும் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்டு மாதிரி போட்டு இருந்ததால் வந்து ஈஸியாக இருக்குது நடக்கிறதுக்கும். அம்மாவுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க மணலில் நடக்கிறதுக்கு. இந்த மாதிரி போட்டு இருந்ததால் வந்து நல்லா ஈஸியாக இருக்குது, வயசானவங்களும் வரலாம். இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த பாத்தே வந்து ஹேண்டிகேப்ஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து வயசானவங்களுக்கு மெயினாக அவங்களுக்காக தான் இந்த பாத்து போட்டிருக்காங்க. இப்போ யார் நினைச்சாலுமே போகலாம். இன்னுமே வந்து அந்த நம்ம அவங்கள உட்கார வச்சு தள்ளிட்டு போகிற வண்டியும் வந்து வெளியிலேயே இருக்குது. அதில் கூட உட்கார வச்சு வயசானவங்கள எல்லாமே வந்து நல்லா கூட்டின்னு போகலாம். அது மாதிரி கவர்மெண்ட் வந்து நல்ல ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லைட் செட்டிங்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்னுமே அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பும் வச்சுருந்தாங்க. வுட்லேயே செஞ்சது எல்லாமே சூப்பராக இருந்தாங்க. அங்கங்கே உட்கார்ற மாதிரி, அதுக்கப்புறமா குழந்தைங்க விளையாடுறதுக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சேர்ஸும் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லோவாக நடந்தாலே நான் சொல்கிறது. இந்த பாத்தில் நல்லா ஈஸியாக இருக்கிறதால வந்து எல்லாருமே நடந்து போகலாம், நல்லா இருக்கும். லைட்ஸும் பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுருக்காங்க. சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் வச்சு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே வந்து. சரி போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்தோம். ஒரே இருட்டாக தான் இருந்தது. அங்கே வந்து நமக்கு இருட்டாக தான் இருக்கும். இங்கே போனீங்க அப்படின்னா வந்து நாங்கள் போனது வந்து நம்ம பைக் பார்க்கிங் விடுறோம் இல்லைங்களா, கார் பார்க்கிங், அந்த சைடு தான் நாங்கள் போயிருந்தது. அந்த சைடு வந்து ஒருத்தர் 2 பேர் அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த சைடு போகாதீங்க. மெயின் என்ட்ரன்ஸ் இன்னொரு சைடு இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாகவே கடைங்க எல்லாமே இருக்கும். அந்த சைடு போங்க. இந்த சைடு கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன், எதுக்கு தவிர்க்கிறது நல்லது. நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதால வந்து நாங்கள் இந்த சைடு வந்திருக்கோம். இந்த மாதிரி தான் அங்கங்கே வந்து சேர்ஸ் போட்டிருக்காங்க. நிழலுக்கு அந்த கொடையும் வச்சுருக்காங்க. நம்ம டே டைமில் வந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மத்தியானம் டைம்லேயும் இன்னும் நல்லாவே இருக்கும். கோவா மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும்னு நினச்சிக்கோங்களேன். அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வுட்லேயே செஞ்ச அந்த சேர்ஸும் போட்டிருந்தாங்க. அம்மா வந்து கொஞ்ச நேரம் மட்டும் தண்ணியில் கால் நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உட்காந்துருந்தோம் பீச்சுக்கிட்டே. கொஞ்ச நேரம் அந்த அலைங்க சத்தம் எல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தேன். அதுக்கப்புறமா அம்மா எழுந்ததுமே நானும் கொஞ்ச நேரம் உட்காந்தேன். எப்போ போனாலுமே நான் கேட்பேன் பசங்கக்கிட்ட, வாங்கடா கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. அன்றைக்கி அம்மா இருந்ததால் எனக்கும் சான்ஸ் கிடச்சிது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு வந்தேன். ஒரு ஆசையாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறமா வரும்போது பார்த்திங்கன்னா சரி அம்மாவை வந்து டான்ஸ் போட சொன்னேன். அதுதான் போட்டுன்னு இருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து சொல்லி கொடுத்தா அவங்க போடுறாங்க. அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமும் நடக்குது. அங்கேருந்து பாட்டு சத்தம் கேட்டுன்னே இருந்தது. அந்த சாங்ஸ்க்கு தான் இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அன்றைக்கி நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டி என்னவோ அங்கே பீச்சில் வந்து ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தது. டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறமா கரகாட்டம், அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாங்ஸ் பாடிட்டு இருந்தாங்க. நிறைய கூட்டம் இருந்தது. உட்காந்து இருந்தாங்க. நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்து இருந்தாங்க. அந்த சாங்ஸுக்கு தான் அம்மா வந்து இங்கே டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க. நம்ம ஏதாவது சொன்னால் அவங்களும் அன்றைக்கி ஜாலி மூடில் இருந்தாங்க. எல்லார் கூடயும் இருக்கிறது ஒரு சந்தோஷம்தான் இல்லைங்களா, அதுக்காக தான் அவங்களும் நல்லா வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. நல்லா சூப்பராக ஆடினாங்க. பசங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா ஆடினீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து என்னோட பசங்களாகட்டும் அவங்க பேரன் பேத்திங்க எல்லாருமே வந்து மான் தான் கூப்பிடுவாங்க. அம்மம்மான்னு கூப்பிடுறது வந்து கொஞ்சம் ரேருன்னே வச்சுக்கோங்களேன். மான் தான் கூப்பிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்கள அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு அவங்கள அப்படி மாமான்னு கூப்பிட்டு. இப்போ வந்து நாக்கு முக்கை சாங்கு தான் ஆடுறாங்க. நாக்கு முக்கைன்னா நாட்டு முட்டை அப்படின்னு சொன்னாங்க. அது நாட்டு முட்டை இல்லைம்மா, நாக்கு முக்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் சிரிச்சுட்டே இருந்தாங்க அப்படியான்னு சொல்லிட்டு.
அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்தது. நாங்கள் போனப்போ வந்து ஜஸ்ட்டு போகிறது வர்றது சாப்பிட்றது அப்படி தான் இருக்கும். இந்த வாட்டி அம்மாவும் இருந்ததால் கொஞ்சம் நல்லா ஜாலியாக போயிடுச்சு. எனக்கும் வந்து நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து ஜாலியாக இருந்தாங்க. இந்த மாதிரி எப்போது போகிறதும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அங்கே பீச்செல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாகவே லைட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே நிறையா வந்து ஃபுல்லாகவே லைட் செட்டிங் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. பீச்சை வந்து பார்க்குறதுக்கே வந்து நமக்கு கவர்மெண்ட் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளும் வந்து மெயின்டைன் பண்ணோன்னா நல்லா இருக்கும். நல்லா நீட்டாகவும் இருந்தது பீச் வந்து. இதுதான் அந்த வண்டி நம்ம ஹேண்டிகேப்ஸ் அதுக்கப்புறமா வந்து வயசானவங்களெல்லாம் கூட்டின்னு போகிறதுக்கு வண்டியும் இங்கே வச்சுருக்காங்க. இதுலேயும் நம்ம வந்து கூட்டின்னு போகலான்னு நினைக்கிறேன். நிறைய வண்டியே இருக்குது. இந்த சைட்லேயே வந்து டாய்லெட்ஸும் இருக்குது. நல்லா நீட்டாகவே மெயின்டைன் ஆகுது. அதுவும் பரவாயில்லைன்னு தான் எனக்கு தோணிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஆர்ச் எல்லாம் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில். அங்கங்கே வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க இப்போது எல்லாமே. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு இடத்துல தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கே ஃபுல்லாக கடைங்க இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. எந்த வழியிலையும் நம்ம போகலாம். அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஒன்று வாங்கினாங்க. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக பட்டுச்சு. ஒரு பீச்சில் வந்து கிரிக்கெட் போகுது. அன்றைக்கி ஏதோ மேட்ச் இருந்தது. அதை தான் போட்டிருக்காங்க பெரிய ஸ்க்ரீனில். அதை விட எல்லாருமே உட்காந்து அவ்வளோ பொறுமையாக அழகாக பார்த்துன்னு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து நீட்டாக எல்லாருமே உட்காந்து பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், என்னடா இவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே அவ்வளோ பொறுமையாக பார்க்குறாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்களேன். எல்லாருமே வந்து சைலண்ட்டாக உட்காந்து அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்து பொறுமையாக பார்க்குறாங்க. அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பட்டுச்சு. எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்க. அம்மா வீட்டில் சொல்கிறேன். எங்கள் அண்ணனுங்க அதுக்கப்புறமா அம்மா அப்பா எல்லாருமே பார்ப்பாங்க. நான் பார்க்க மாட்டேன் அவ்வளோவா. வந்து எனக்கு வந்து அவ்வளோவா இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க கிரிக்கெட் வந்தாலே போதும், அவ்வளோதான். அதுலேயே மூழ்கிடுவாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பழசு கூட வச்சு பார்த்துனே இருப்பாங்க அண்ணனுங்க. பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்படியெல்லாம் வந்து நான் கொஞ்ச நேரம் டிவி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ எல்லாமே சின்ன வயசில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா சோன் பப்படி வேணும்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கியிருந்தாங்க. அதையுமே ஒன்று மட்டும் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எப்படியும் வந்து நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு தான் சும்மா வந்து ஆசைக்காக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிடவும் வந்துட்டோம். பீச்லேயே சாப்பிட்றது ஒரு இதுவாக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம அவுட் சைட் சாப்பிட்றது வந்து எப்படி இருந்தாலும் ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம்னா, வெளியே சாப்பிட்றது இன்னுமே அதிகமாக சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக அங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அம்மாவும் வந்திருந்தாங்க இல்லைங்களா. அதுக்காக நாங்கள் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனில் வந்து மஷ்ரூம் ரைஸு, அதுக்கப்புறமா பன்னீர் ரைஸு, கோபி மஞ்சூரியன் இதுதான். நான்வெஜ்லன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸு இது எல்லாமே நல்லா இருக்கும். மிக்சடு ரைஸு அது எல்லாமே நல்லா இருக்கும். அங்கே வந்து அதுதான் வாங்கிட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொன்றா வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைமாக வந்து எங்கள் அண்ணன் வந்து அந்த ஸ்குவிட்டு வாங்கினான். அதை வந்து யாருமே சாப்பிட்ல. அண்ணா மட்டும் சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.